ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னது மேம்? ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கப்புறம் வரக்கூடிய பௌர்ணமியில இவங்க திருச்செந்தூர் முருகரை வந்து வழிபடணும். திருச்செந்தூர் போயிட்டு அங்கே இருக்கிற கடல்ல நீராடி முருகரை வழிபடணும். முடியாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்க கடல் பீச்சுக்கு போயிட்டு திருச்செந்தூர் முருகரை நினச்சி நீராடி வழிபட்டாலும் அந்த ஒரு பிளெஸ்ஸிங், அங்கே இருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம், அங்கே இருக்கிற ஒரு எஃபெக்ட் இங்கே நிச்சயமாக அவங்களால உணர முடியும். ஸோ இதை செய்யும் போது அவங்களுடைய ஆன்மாவில், அவங்களோட ஆறால் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்திகளும் அவங்கள விட்டு விலகும். ஸோ இந்த பௌர்ணமிக்கு, வரக்கூடிய பௌர்ணமிக்கு இதை செய்யணும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து போகணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வந்து பௌர்ணமி அன்னைக்கு வழிபடுறது மிக சிறந்தது. முடிஞ்சதுன்னா திருச்செந்தூர் போய் அங்கே இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவனை வழிபட்டிங்கன்னா இன்னுமே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்கள் ரிஷபராசி நேயராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க.